உத்தரப்பிரதேசத்தில் ஆசிரியரின் காரை பள்ளி மாணவர்கள் சுத்தம் செய்யும் வீடியோ வெளியாகி சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. மாணவர்களை கூலியாட்கள் போன்று நடத்திய ஆசிரியர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படுமா? மாணவர்கள் கையில் பேனாவை கொடுத்து கல்வி கண்ணை திறக்க வேண்டிய ஆசிரியர்கள் தண்ணீர் பைப்பை கொடுத்து ஒர்க்ஷாப் மெக்கானிக் போன்று நடத்திய அவலத்தை அம்பலப்படுத்திய காட்சிதான் இது. அறிவார்ந்த சமூகத்தை உருவாக்கும் பொறுப்புள்ள ஆசிரியர்கள் பொறுப்பற்ற முறையில் நடந்து கொண்டதன் பின்னணி என்ன? உத்தரப்பிரதேச மாநிலம் சஹாரன்பூர் மாவட்டத்தில் உள்ள பள்ளி என்ற கிராமத்தில் அரசு தொடக்கப் பள்ளி ஒன்று இயங்கி வருகிறது. இந்த பள்ளியில் நூற்றுக்கணக்கான மாணவர்கள் பயின்று வருகின்றனர். இந்த நிலையில் பள்ளியில் நிகழ்ந்த ஒரு சம்பவம் தொடர்பான வீடியோ இணையத்தில் வெளியாகி சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. பள்ளி வளாகத்திற்குள் ஆசிரியர் ஒருவரின் கார் நிறுத்தப்பட்டுள்ளது. அந்த காரை மாணவர்கள் சுத்தம் செய்யும் காட்சிதான் பெற்றோர் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஒர்க் ஷாப்பில் வாட்டர் வாஷ் செய்யும் மெக்கானிக் போன்று மாணவர்கள் தங்களது கையில் தண்ணீர் ஹோஸ் மற்றும் துணியை வைத்துக் கொண்டு ஆசிரியரின் காரை சுத்தம் செய்துள்ளனர். 7-8 மாணவர்கள் முழங்கால் வரை பேண்டை மடக்கி கொண்டு சுத்தம் செய்த காட்சியை அங்கிருந்த ஆசிரியர்கள் சேரில் இருந்தவாறு வேடிக்கை பார்த்துள்ளனர். இது தொடர்பான வீடியோ இணையத்தில் வெளியாகி பெற்றோர் மத்தியில் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடும் சர்ச்சை ஏற்பட்டுள்ள நிலையில் இது தொடர்பாக மாவட்ட கல்வி அதிகாரியிடம் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் சம்பந்தப்பட்ட பள்ளியில் விசாரணை நடத்தப்படுவதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். விசாரணையின் முடிவில் மாணவர்களை மெக்கானிக் போன்று நடத்திய ஆசிரியர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாவட்ட கல்வி அதிகாரி உறுதியளித்துள்ளார். அரசு பள்ளியில் ஆசிரியர் ஒருவரின் காரை மாணவர்கள் சுத்தம் செய்த வீடியோ வெளியாகி உத்தரப்பிரதேசத்தில் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இது போன்ற நிகழ்வுகள் எதிர்காலத்தில் நடக்காதவாறு பொறுப்பற்ற முறையில் நடந்து கொண்ட ஆசிரியர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பெற்றோர் கோரிக்கை விடுத்துள்ளனர்.